அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் வந்து கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. நம்ம நாட்டை விட்டு நம்ம நாட்டுக்கு அனுப்புகிறான்னா அது தவிர்க்க முடியாது. நம்ம நாட்டில் பங்களாதேஷிஸோ மற்ற நாட்டில் சேர்ந்தவங்க தான் நம்ம திரும்ப அனுப்புகிறாங்க. அதே தான் அவன் செய்கிறான். ஆனால் அப்படி செய்பவர்கள் வந்து மனிதாபிமானத்தோடு நடத்தப்படும். கையில் காலில் விலங்கை கட்டி 16-18 மணி நேரம் வரானா எப்படி வரும்? 100 பேருக்கு ஒரு கழிப்பறேன்றாங்க. எப்படி போயிட்டு வருவான்? கொஞ்சம் நாளாக ஒரு 6 மாதம் பொறுத்து இந்த வேகம் குறையுன்றாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு உதிரி வேலை செய்ய இது போன்ற சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தேவைப்படுகிறார்கள். சப்ளை டிமாண்ட் தேரி தான். இப்போ டிமாண்ட் இருக்கும்போது சப்ளை எப்படியே வந்தே சேரும். தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் இணைந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை கூச்சலர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் யாராலையும் கட்டுப்படுத்த முடியும்னு எனக்கு தோணுது. விஜய் எடுப்பார் கைப்பிள்ளை கிடையாது. விஜய்க்கு அவர்கிட்ட குறைகள் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு இண்டிபெண்ட் தாட் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆதவ் அர்ஜுனா போனது விஜய்க்கு வந்து பலமாகவும் முடியலாம், பலவீனமாகவும் முடியலாம். விஜய் தான் கட்சியில் பொறுப்பு கொடுத்தது நியூஸ் கிடையாது. எது நியூஸ்னா, கட்சியில் சேர்ந்த விஜயோட கட்சியில் சேர்ந்த 4 மணி நேரத்தில் திரும்ப வந்து சந்தித்து பேசுகிறாரு ஆதவ். திரும்பவும் ஆதவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிந்துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்ட இந்தியர்கள் வந்து கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. அங்கிருந்து வந்த இந்தியர்களும் வந்து பல்வேறு புகார்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. காலில் எங்களுக்கு விலங்கு போட்டிருந்தாங்க, கையில் விலங்கு போட்டிருந்தாங்க. ரொம்ப விமானத்தில் இப்படியே தான் வந்துகிட்டே இருந்தோம், இந்த இடத்த விட்டு நகர முடியாத ஒரு நிலையில தான் நின்றுட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு புகாரையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான இந்த வெளியுறவு கொள்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது? இது உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளுக்கு அந்தந்த நாட்டு மக்களை வந்து சட்டம் விரோதமாக குடியேறியவங்களை ட்ரம்ப் அரசாங்கம் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறது. சரி, சட்டவிரோதமாக குடியேறிட்டோன்னா நாடு கடத்துவது, நாடு திரும்பி அனுப்புவது தவறில்லை. ஆனால் அது மனிதாபிமானத்தோடு அதை ட்ரம்ப் அரசு செய்ய வேண்டும். கையில் காலில் விலங்கை கட்டி 16-18 மணி நேரம் வரானா எப்படி வரும்? 100 பேருக்கு ஒரு கழிப்பறேன்றாங்க. எப்படி போயிட்டு வருவான்? ஆகவே மனிதாபிமானம் இல்லாத முறையில் அவர்களை நாடு திரும்பி அனுப்புவதை மோடி அரசு தடுக்க வேண்டும். நம்ம நாட்டை விட்டு நம்ம நாட்டுக்கு அனுப்புகிறான்னா அது தவிர்க்க முடியாது. நம்ம நாட்டில் பங்களாதேஷிஸோ மற்ற நாட்டில் சேர்ந்தவங்க தான் நம்ம திரும்ப அனுப்புகிறோம்ல, அதே தான் அவன் செய்கிறான். ஆனால் அப்படி செய்பவர்கள் வந்து மனிதாபிமானத்தோடு நடத்தப்படும். அவருடைய விலங்குகள், கைகள் கால்களுக்கு விலங்குகள் போடுவது என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல. மோடி அரசு இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். ட்ரம்ப் அரசிடம் இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது அப்படியே கண்டு காணாமல் மோடி கவர்மெண்ட் போயிட்டுருக்குது. இது மிக மிக தவறு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 7.5 லட்சம் மக்கள் வந்து திரும்ப தாய்நாடு திரும்ப இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாளேடு கூட அது வந்து பதிவு பண்ணியிருக்கு. 18,000 இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்காங்களாம். ஆமாம், அந்த பேரில் வந்து இருக்காங்களாம். நீங்களாம் வந்து விரைவில் நாடு கடத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அமெரிக்காவில் இனி இந்தியர்கள் வேலைவாய்ப்புக்காக தேடி செல்லும் நிலை வந்து குறைக்கப்படுதுன்னு நினைக்கலாம். ஆமாம், பட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸுக்கு இருக்கும், அன்ஸ்கில்டுக்கு தான் பிரச்சனை. யூஸ்வலி படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்புக்கான தேவை இருக்கும், அவங்க கதை வேறு. இந்த அன்ஸ்கில்டாக போகிறான் பார்த்தீங்களா, 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு எந்த தொழிலுமே இல்லாமல் உதிரி வேலை செய்கிறதுக்கு போகிறான் பாருங்கள், அவன் தான் பிரச்சனை. H-1B விசா வந்து மோடி கிட்டத்தட்ட ட்ரம்ப் வந்து அதை கடந்த காலங்களை போல தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆள் தேவை. ஆனால் நீ உதிரி வேலை செய்கிறதுக்கு போனீங்கன்னா அவனை எப்படி விடுவான்? அதான் ஏற்றி அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். இது பாரதூரமான விளைவுகளை இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மறுக்கவில்லை. இந்த ஆண்டு இறுதிக்குள் இதில் பிக்சர் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவிலிருந்து திருப்பி அனுப்பப்படுகிற இந்தியர்களால் இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டிய ஒரு கடமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பல நெருக்கடிகள் உருவாகும் தானே. 7.5 லட்சம் பேர் திரும்ப ரிட்டர்ன் வந்தா. இன்றைக்கி தினமலர் கூட அதான் போட்டிருக்காங்க, அவ்வளோ லட்சம் பேர். பட் 140 கோடி மக்களில் 7.5 லட்சம் பேருன்றது ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அது 7.5 லட்சம் பேர் முக்கியமான மாநிலங்களில் குஜராத்லேருந்து போனவங்க அதிகம். ஆகவே இது சமூக பொருளாதார கொந்தளிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு குறைவு. ஏன்னா எண்ணிக்கை குறைவு. ரெண்டாவது இப்போ தான் ட்ரம்ப் இவ்வளோ பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நாளாக எவ்வளோ தூரம் அவர் இருப்பார்? ஒரு நாளைக்கு 200 பேருன்ற ரீதியில் தான் வராங்க. எல்லா நாளும் அவரால் அனுப்பிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் நாளாக ஒரு 6 மாதம் பொறுத்து இந்த வேகம் குறையுன்றாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு உதிரி வேலை செய்ய இது போன்ற சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தேவைப்படுகிறார்கள். சப்ளை டிமாண்ட் தேரி தானே. இப்போ டிமாண்ட் இருக்கும்போது சப்ளை எப்படியே வந்தே சேரும். ஆகவே வரும் நாட்களில் இந்த போக்கு குறையலாம். அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படக்கூடிய சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களுடைய அந்த எண்ணிக்கை, இந்தியாவுக்கு வருபவர்கள் எண்ணிக்கை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது முதல்ல கொஞ்ச நாள் ட்ரம்ப் எலெக்ஷனில் ஜெயிச்சதால் இந்த ஆட்டெல்லாம் ஆடுறாரு. நம்ம ஒரு அரசியல்வாதிக்கு பதவிக்கு வந்தாலும் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி
ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்துனா எல்லாம் நார்மல் ஆகிடும். தொடர்ச்சியாக அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் வெளியேற்றப்படுவது ஓரிரு மாதங்களில் நின்று போகலாம் என்றும் கூட நான் அவதானிக்கிறேன். சரியாக தெரியல. பட் we have to wait. நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, இன்று விமானங்களில் அனுப்பப்படக்கூடியவர்களுடைய தனி மனித உரிமைகள் பாதுகாக்கப்படணும். கண்டிப்பாக அவருடைய கை கால்களுக்கு விலங்குகள் இடப்படுவதை மோடி அரசு அனுமதிக்கக்கூடாது. அந்த விஷயத்திலேயாவது ட்ரம்ப் அரசுடன் பேசி இந்தியா திரும்பும் இந்தியர்கள் கண்ணியமான முறையில் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாவது மோடி அரசு வைக்க வேண்டும். இங்குள்ள பல இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நம்ம போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற வந்து விருப்பம்லாம் அதிகமாக மேலோங்கி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் வந்து கைவிட்டுருக்கோம்னு எடுத்துக்கலாமா? இப்போ கொலம்பியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பிற நாடுகள் இல்லை, அவங்க எல்லா நாடுகளோடையும் மோதுறாங்க. அது காரணம் அமெரிக்காவை மீறி உங்களால் வாழ முடியாதுன்ற எண்ணம். அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து பிரச்சனை பண்ணால் அமெரிக்காவுக்கு தலைவலியாக தான் மாறுது. சிறுதுளி பெருவெள்ளம், ஒரு புழு கூட மிதிக்க நெளியும். எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்தது என்றால் அமெரிக்காவுக்கு திண்டாட்டம் வரும். இப்போ பொருளாதார தடை விதிச்சார், அந்த நாடுகளும் எதிராக விதிச்சிருக்காங்க. கனடாவுக்கு எதிராக ட்ரம்ப் விதிச்சார், கனடாவும் விதிச்சிருக்கு, 25% சைனாவும் விதிச்சிருக்கு. ஸோ நீண்ட நாட்கள் இந்த அணுகுமுறையை ட்ரம்ப் கடைப்பிடிப்பாரா என்பது கேள்விக்குறி. ஏன்னா அமெரிக்கன் எக்கானமியில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வர்த்தக ரீதியாக அமெரிக்க பொருளாதாரத்துக்கு. ஏன்னா எந்த நாடுகளுக்கு எதிராக டாரிஃபை போடுறாரோ அந்த நாடுகள் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் அரசால் தாங்க முடியாதது. ஸோ ஒரு கட்டத்தில் அது இறங்கி வரவும் வாய்ப்பு இருக்கிறது. ட்ரம்ப் இறங்கி வரவும் வாய்ப்பு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் இணைந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச்செயலாளர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பதவி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கருதுறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கூட்டணி குறித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு அதிகாரமும் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் விஜய் மூலம் அப்படிங்கிறதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் பார்வையில் இந்த டெசிக்னேஷன் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச அவர் எதற்காக அவரை விஜய் அப்பாயின்ட் பண்ணார் ஆதவ் அர்ஜுனான்னு எனக்கு தெரியாது. கூட்டணி கணக்குகளை மனதில் வைத்தா என்றால் இருக்கலாம். ஆனால் விஜய் யாராலையும் கட்டுப்படுத்த முடியும்னு எனக்கு தோணுது. விஜய் எடுப்பார் கைப்பிள்ளை கிடையாது. விஜய்க்கு அவர்கிட்ட குறைகள் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு இண்டிபெண்ட் தாட் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆதவ் அர்ஜுனா போனது விஜய்க்கு வந்து பலமாகவும் முடியலாம், பலவீனமாகவும் முடியலாம். ஆதவ் அர்ஜுனா எத்தனை நாள் விஜய் கட்சியில் இருப்பார்ன்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எலெக்ஷன் வரைக்கும் இருப்பாரான்னு. ஏன்னா ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. ஆதவ் அர்ஜுனா விவரம் அறிந்தவர், எல்லா சப்ஜெக்டை பற்றியும் பேசுவார். விஜய் இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட கொடுத்ததில்லை. ஒரே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்ததில்லை. இதெல்லாம் பலவீனங்கள். இந்த பலவீனங்களை விஜய் எப்படி இட்டு நிரப்ப போகிறார்னு நமக்கு தெரியல. பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் தாவேக்கள் இணைந்த கையோடு வந்து திருமாவையும் போய் சந்திச்சு, அதுதான் நியூஸு. அது ஏதோ ஒரு திமுகவுக்கு சொல்ல ஒரு மெசேஜ். திமுக கொடுக்குற மெசேஜ். இப்போ தான் நீங்கள் சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆதவ் அர்ஜுனா விசிகாலேருந்து விலகி தாவேக்கால சேர்ந்தது நியூஸ் கிடையாது. ஆதவ் அர்ஜுனுக்கு விஜய் தான் கட்சியில் பொறுப்பு கொடுத்தது நியூஸ் கிடையாது. எது நியூஸ்னா, கட்சியில் சேர்ந்த விஜயோட கட்சியில் சேர்ந்த 4 மணி நேரத்தில் திருமா வந்து சந்தித்து பேசுகிறாரு ஆதவ். திருமாவும் ஆதவும் கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. வெளியில் ப்ரெஸ் மீட் 2 பேர் ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் திமுகவும் விசிகாவும் விஜயும் நேரெதிர் துருவங்கள் இல்லை, ஒரே இடத்தில் ஒரே பயணத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் 2 பேருக்குள்ள வித்தியாசமே இல்லைன்றாரு. திருமா பக்கத்தில் சிரிச்சு நிற்கிறார். விசிகாவும் தாவிகாவும் ஒன்றுன்னு சொல்லும்போது ஆமாம் அது திருமா வந்து அமைதியாக இருக்கார். இது திமுகவுக்கு கண்டிப்பாக பெரும் கோபத்தை உண்டாக்கும், அதில் சந்தேகம் வேணாம். ஆனால் திமுக எப்படி காய நகர்த்துன்றதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. விஜய் கட்சியில் சேர்ந்த 20 நாட்களில் அவருக்கு தேர்தல் பிரச்சார பொறுப்பு கொடுத்த பிறகு அவர் இறங்கி வந்து திருமாவை பார்க்குறாருன்னா, திருமாவும் அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் மைக்கு போட்டு பேசுகிறாங்க. 26 ஆட்சி மாற்றம்ன்றாரு, ஆட்சியில் பங்குன்றாரு. இன்னும் கிடக்குது, எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குது. இதை திமுக ரசிக்காது, கண்டிப்பாக ரசிக்காது. திருமாவுக்கு குறிப்பாக தன்னுடைய பாணியில் திமுக பதில் சொல்லும் என்று தான் நான் நம்புகிறேன். அதே சமயம் திமுக அரசு மீது மனக்குமரல் இருந்தாலும் நாங்கள் கூட்டணியில் நீடிப்பதற்கான காரணம் பெரியார் கொள்கைகளை தாங்கி பிடிப்பதற்காக, இன்னும் பல்வேறு விஷயங்களுக்காக, மதச்சார்பற்ற ஒரு விஷயத்துக்காக தான் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறாரு. அந்த மனக்குமரலை வந்து ஏன் திமுக சரி செய்யாமல் இருக்கணும்? அதை திமுக தான் கேட்கணும். நல்ல கேள்வி. தன்னுடைய மனக்குமுறலை திரும்ப வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் திருமா. அவருடைய மனக்குகையில் எவ்வளவு தூரம் வந்து அதிருப்தி இருக்குன்றது திமுகவுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அழைத்து பேசலாம், பேச மாட்டார்கள். தலித்துகள் குறித்த திமுகவின் அணுகுமுறை தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லுவது நன்றாக தெரியும். திருமாவளவனிடம் ஒரு பாமகவிடம் இறங்கி போவது போல, தேமுதிகவிடம் இறங்கி போவதை போல, காங்கிரஸிடம் இறங்கி போவதை போல திருமாவிடம் திமுக இறங்கி போகாது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? வந்து அங்கே சிக்கல் இருக்குது. ஜாதி விளையாடுது. ஒரு இடைநிலை சாதியை சரி செய்வது போல நாங்கள் ஏன் தலித்தை சரி கட்ட வேண்டும் என்ற இருமாப்பு, சாதிய இருமாப்பு திமுகக்குள்ளே இருக்குது. சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் அதெல்லாம் பேசி அதெல்லாம் சமூக நீதின்றதெல்லாம் வந்து எங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாதிப்பு வராத வரைக்கும் தான். எங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பாதிப்பு வருதுன்னா சமூக நீதிலாம் ஒன்றுமே எங்களுக்கு கிடையாது. சமூக நீதி அது வெங்காயமாகுதுன்னு
ஏடிஜிபி கல்பனா நாயக் புகார் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, காவல்துறையிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த புகார் குறித்து ஏன் முதல்வர் இன்னும் வந்து பேசாமல் இருக்காருன்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டியது முதலமைச்சரிடம், என்னிடம் அல்ல. நல்ல நியாயமான கேள்வி. முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது காவல்துறை. மற்ற மாநிலங்களில் காவல்துறைக்குன்னு தனி மந்திரி இருப்பாங்க, உள்துறை அமைச்சர். நம்ம தமிழ்நாட்டில் ஒரே முதலமைச்சர் தான் காவல்துறையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அப்போ முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். முதலமைச்சர் பதில் சொல்லலைன்னா டிஜிபி சொல்லியிருக்காரு, அது பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்கும். ஆனால் அது குறித்து திமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை. கண்டிப்பாக முதலமைச்சர் பேசியிருக்க வேண்டும். சாதாரண குற்றச்சாட்டு அல்ல. மிகப்பெரிய உயர் பொறுப்பில் இருக்காங்கல்ல, மிகப்பெரிய ஏடிஜிபி லெவலில் இருக்காங்க. வழக்கமாக பதவியிலேருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஆஃபீஸர்ஸ் புக் எழுதுவாங்க இந்த மாதிரி. இது நீ சர்வீஸில் இருக்கும்போது எழுதுறாங்கன்னா அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கும். ரெண்டாவது, கடிதத்தில் சொன்ன தகவல்கள் போதாது, முழு அளவான விசாரணை வரும்பொழுது நிறைய ஆதாரங்களை அவர் கொடுப்பார் என்று நம்புகிறேன். ஏன்னா அவரிடம் போதிய ஆதாரங்கள் இல்லைன்னா அவர் பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினாருன்னு அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்கும், அவர் சிறைக்கு கூட போவார். அவ்வளோ பெரிய சார்ஜை வெளியே வந்து அவ்வளோ பெரிய சார்ஜை வெளியில் வந்துட்டாங்க. அவங்ககிட்ட அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லைன்னா கல்பனா நாயக் ஏதாவது ஒரு கட்டத்தில் விசாரணை நீதிமன்றங்களால் விசாரிக்கப்பட்டு அவர் சொல்வதில் ஆதாரம் இல்லை என்றால் அவர் சிறைக்கு அனுப்பப்படுவார் கல்பனா நாயக். அப்போ ஒரு 51 வயது நிரம்பிய கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இதனுடைய பாரதூரமான விளைவுகள் நன்றாக தெரியும். கிளின்ச்சிங் எவிடன்ஸ் வாங்க, அதாவது நீதிமன்றத்தில் நிற்கக்கூடிய வலுவான ஆதாரங்களை தன் கையில் வைத்துக்கொண்டு தான் கல்பனா நாயக் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு கட்டத்தில் சீரியஸ் மேட்டராக மாறுன்றது அந்த அம்மாவுக்கு தெரியும். விவரம் அறியாதவர் அல்ல. அப்போ தான் பொய் சொன்னா மாட்டிக்கொள்வோம் என்பதும் அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொல்கிறது உண்மைன்னு தான் நான் நம்புகிறேன். கல்பனா நாயக் சொல்வது அத்தனை ஏடிஜிபி லெவலில் இருந்துக்கிட்டு அப்படி எதுவும் பண்ணிடவும் முடியாது. பொய் சொன்னால் மாட்டிப்பாங்க. பொய் சொன்னால் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க யாராக இருந்தாலும். முழு அளவில் விசாரணை நடந்ததுன்னா. இந்த மாதிரி விஷயங்களில் நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் என்கொயரி வருதுன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ இவர் எல்லா உண்மையும் வெளியில் கொட்ட வேண்டியிருக்கும். அதில் இவர் எதாவது தப்பு பண்ணியிருந்தால் அதுவும் வரும். அதனால் அந்த சாத்தியக்கூறியும் மனதில் வச்சு தான் இந்த சார்ஜையும் அந்த அம்மா பண்ணியிருப்பாங்க. காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வு என்பது பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு கனவாக இருக்குது. டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும், டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் மாதிரி பெரிய ரேஞ்சுக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேர்வில் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் முறைகேடு நடக்குது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த புகார். உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. சிஸ்டம் கொலாப்ஸ், அவ்வளோ. காவல்துறையால் மக்களுக்கு வர்றது ஒரு பிரச்சனைனா காவல்துறைக்கு உள்ளே இருக்கிறது இன்னொரு பிரச்சனை. இந்த ரெண்டாவது தான் ரொம்ப ஆபத்தாக இருந்தது. காவல்துறையால் மக்களுக்கு வரும் பிரச்சனைகள் ஒரு விதம். ரெண்டாவது, காவல்துறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் ஜனநாயகத்துக்கு மிகவும் கேடானது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள். நன்றி சார். நன்றி சார்.